அலமு, இது 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 யாருன்னு தெரியறதா நோக்கு? நன்னா தெரியுமேனா, நம்ம மரகதம்மா பேர ராஜ்பரத் தானே? பாம்பேல கூட இருக்கேன் நானே. ஆமா அலமு, அந்த ராஜ்பரத்தை தான். அவனை தேடிண்டு ஒரு பொண்ணும் ஒரு டிடெக்டிவும் வந்திருந்தாலே. ஆமா, இப்ப கூட நம்ம கோவில்ல 6 கால பூஜை ஏத்துண்டு நல்ல பொறுப்போட நடத்திட்டு இருக்காளே, அவளை தானே சொல்றேன்? அவளே தான். எவ்வளவு நல்லவா தெரியுமா? உடனே இந்த போட்டோவை நான் அவளாண்ட சேர்க்கணும். அவ அட்ரஸ் கூட என்கிட்ட இருக்கு. ஏன்னா நீங்களே நேர்ல போய் சொன்னா எத்தனை நன்னா இருக்கும். நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சு. உடனே இப்போ கிளம்பி சென்னைக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்தாங்க. ஏகலைவன் சார், கனவுகளை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என்ன மேடம் திடீர்னு கனவு பத்தி கேக்குறீங்க? சும்மா சொல்லுங்களேன். இந்தியாவுல நிறைய பேர் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கனவுகள்ங்கிறது நம்ம ஆழ் மனசுல இருக்கிற எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு. தட்ஸ் ஆல். ஆனா இது வரைக்கும் நான் ஒரு கனவு கூட கண்டதில்லை மேடம். நிஜமாவா? எஸ். ஸ்ட்ரேஞ்ச். நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். பொதுவா விடியற் காலையில பாக்குற கனவு பலிக்குன்னு சொல்லுவாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா மேடம், எங்க பாட்டி கூட சொல்லியிருக்காங்க. காலையில 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். அப்ப தேவர்கள்லாம் முடிச்சிருப்பாங்களாம். நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குமா. அந்த நேரத்துல ஏதாவது கனவு கண்டா அது பலிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எந்த கனவும் கண்டதில்ல, கனவு பலிச்சதும் இல்ல. இல்ல ஏகலைவன் சார், ஆழ் மனசுல இருக்கிற எண்ணங்கள் தான் கனவா வந்துச்சா, இல்ல இனிமே நடக்க போறதுதான் கனவா வந்துச்சான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா எது எப்படியோ வந்தது ரொம்ப நல்ல கனவுதான். மேடம், இப்பவும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி ரீஇன்கார்னேஷன் சொல்லுவாங்க. அதாகப்பட்டது போன ஜென்ம சம்பந்தப்பட்ட நினைவுகள். அதுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு மேடம். ஃபாரின்லயும் சரி இந்தியாலயும் சரி. இந்த ஜென்மத்துல ஒருத்தர் பிறந்து போன ஜென்மத்துல அவங்க என்னவா இருந்தாங்கங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் இந்த கனவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் உலக அளவுல முடிவுக்கு வர முடியல. ஆராய்ச்சியில தான் இருக்காங்க. அந்த கனவுகள் எப்படி பலிக்குது பலிக்கலன்னு தெரியாது. சொல்லுங்க, உங்க கனவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு காலையில நான் கண்ட கனவு ரொம்ப அற்புதமான கனவு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம தேடிட்டு இருக்கிற உறவுகள்ல மிச்சம் இருக்கிறது அந்த ராஜ்பரத் மட்டும்தான். முகம் தெரியாத அந்த ராஜ்பரத்தை நான் மீட் பண்றேன். அவருக்கு பிடிச்ச கோவில், அவர் வாழ்ந்த ஊரு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் உறவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நிஜ மாதிரி இருந்துச்சு, கனவு மாதிரி இருக்கல. ஆனா கண்ணை முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கனவுன்னு தெரிஞ்சது. உண்மையிலேயே அதெல்லாம் நிஜமா இருந்தா எப்படி இருந்திருக்கும்ல. சார், நான் சீரியஸா என் கனவை பத்தி சொன்னா நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? மேடம், நீங்க கண்ட கனவு நிச்சயம் ஒரு நாள் பலிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த எந்த வேலையிலுமே தோத்ததில்லை. இன்னொன்னு, இதை நான் ஒரு வேலையா கூட நினைக்கல, என்னோட கடமையா தான் நினைக்கிறேன். உங்கள மாதிரி நல்ல எண்ணம் இருக்கிறவங்களால தான் இந்த பூமி இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு. உங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கனவு, உங்க உறவு, அதான் அந்த ராஜ்பரத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அண்ணே சீக்கிரம் கலவுனே, ஹோட்டல் ஓனர் வந்துட போறாரு. சரிண்ணே சரிண்ணே. அண்ணே வேகமா கலவுனே. தோ ஆயிடுச்சுண்ணே ஆயிடுச்சுண்ணே. அண்ணே, உங்க செல்லு கொஞ்சம் கொடுங்கண்ணே, என் ஆத்துக்காரிக்கு ஃபோன் பண்ணணும். இந்தா. நன்றிண்ணே. ஹலோ ஹலோ ஜானு, நான் தான் ஸ்ரீதர் பேசுறேன். என்ன எப்படி இருக்கேள்? எங்க இருந்து பேசுறேன்? கென்னடி குறைச்சல், நான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஜம்முன்னு பேசிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் குளிர் தான் ஜாஸ்தியா இருக்கு. -5 டிகிரின்னா பாத்துக்கோயேன். பாத்துனா ஜுரம் வந்துட போறது. உடம்பு நன்னா பாத்துக்கோங்க. ஆமா, வேலைக்கு சாப்பிடறா? சமைச்சு போட ஆளெல்லாம் இருக்காளா? என்ன ஜானு இப்படி கேட்டுட்ட? நான் இருக்கிற இடத்துல ஒரே நேரத்துல 500 பேர் சாப்பிடலாம். விடிய விடிய வடிச்சு கொட்டுறதுக்கு பல பேர் இருக்கா. அது மட்டும் இல்ல,
பாத்திரம் தேக்கிற இடத்துல மட்டும் ஷிஃப்ட் போட்டு 10 பேர் வேலை செய்யறேன்னா பாத்துக்கோ ஏன். அப்படியாண்ணா? ஏன்னா தப்பா நினைக்காதே, அப்படி என்னதான் நாங்க பண்றேன்? அது வந்து அடுத்தவாதான் உங்களை நம்ப மாட்டேங்கிறான்னா, ஏன் நம்ம பொண்ணு மஞ்சு கூட உங்களை நம்ப மாட்டேங்கிறா. இதெல்லாம் நாட்டுக்காக உழைக்கிறவாளும் பொதுஜன வாழ்க்கையில அக்கறை உள்ளவாளும் கொடுக்க வேண்டிய வேலை ஜானோ, பட வேண்டிய அவமானம். அதத்தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா நீக்கு ஒண்ணுமே புரியல. நாட்டுக்காக நீங்க என்ன பண்றேன்? நாட்டுக்காக நான் என்ன பண்றேனா? பாத்திரம் கழுவுறாரு. அது வந்து படுத்துட்டு இருக்கிற நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி தூசி தட்டி சுத்தப்படுத்தின்னு இருக்கேன் ஜானு. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம நாட்டுல பல கம்பெனி வரத்துக்கு நான் தான் நம்ம தமிழ்நாடு சிஎம் கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவு ஏன் நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற ஃபோர்டு, நோக்கியா இந்த கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட நான் நெகோஷியேட் பண்ணி பர்மிஷன் வாங்கி கொடுத்ததுதான். அப்படியாண்ணா? என்னால நம்பவே முடியல. என்னால கூட தான் நம்ப முடியல. ஆனா நான் பண்ணிட்டு இருக்கேனே. இப்ப கூட நம்ம ஜம்மு ஸ்டேட்டை டெவலப் பண்ண சொல்லி அந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரி அவர் என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார். அதனாலதான் லக்ஷ்மி மிட்டலோட பேசி இந்த ஸ்டீல் கம்பெனில அத கொண்டு வரதுக்கு போராடிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்ளோ பண்றேன், ஆனா பணம் எதுவும் சம்பாதிச்சதா ஒன்னும் தெரியலையே. அடியே அசடு, நான் என்ன 1000-2000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு சாயந்தரம் ஆனா நம்ம ஆத்துக்கு வந்துட்டு சுட்டாப்பளமும் ரசம் ஜாதமும் சாப்பிட்ற ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதை விட கேவலமா பழைய சோறு சாப்பிட்ற ஆளு. நான் கோடிக்கணக்கில் கமிஷன் வாங்குற ஆளுடி. ஏன்னா இவ்ளோ சம்பாதிக்கிறேன், ஆத்துக்கு எதுவும் அனுப்பாம இருக்கேளே ஏன்னா? அது 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 வந்து அது நான் கோடிக்கு ஆசைப்படுற ஆள் இல்ல, அது நோக்கு தெரியுமோ? ஒரு 100 ரூபாய்க்கே வக்கில்ல, கோடி கணக்கில் ஆசைப்படுறியாக்கும். என்னன்னா அங்க ஏதோ சத்தம் கேக்குறது, யார் பேசுறா? அது லக்ஷ்மி மிட்டல் யாரோடயோ டீல் பேசிட்டு இருக்கார் போல் இருக்கு. நான் ஒவ்வொரு தடவையும் டீல் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஆத்துக்கு ஏதாவது பணம் அனுப்பணும்னு நினைப்பேன். ஆனா அதுக்குள்ள நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுறது. அதான் இந்த சுனாமி, பூகம்பம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுறது. சரி, நம்ம ஆத்த ஆண்டவன் காப்பாத்தட்டும், நாட்டை நாம காப்பாத்தோன்னு எல்லாத்தையும் டொனேட் பண்ணி விடுறேன். அதனால தாண்டி நோக்கம் எதுவும் அனுப்ப முடியல. ஆனா இந்த டீல் முடிஞ்சதோ கண்டிப்பா 5Cயோட நான் வந்து உன்னை பாப்பேன். உன்னையும் மஞ்சுவையும் இந்த தடவை நான் கண்டிப்பா அழைச்சுன்னு போறேன். நீ வேணா பாத்துட்டே இரு. ஜானு, ஜானு என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஹலோ ஹலோ ஜானு, ஹலோ ஜானு. பேசிட்டு இருக்கும் போதே போன் கட் ஆயிடுதே, என்னவா இருக்கும்? பிஸி ஆயிட்டார் போல இருக்கு. உண்மையை சொல்லி உன்னால முடிஞ்சதை சம்பாரிச்சு கொடு, அவளும் சந்தோஷப்படுவா, உன்னே சந்தோஷமா வச்சிருப்பா. ஓ, பொய் சொல்லதை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை பாக்குற வழிய பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, மேல போகும்போது எடுத்து போட கூட நாதி இல்லாம போயிருவ. சரிண்ணே, இந்தாங்க. சாரி ஜானு, என்ன மன்னிச்சுடுறேன். இனிமே பணம் இல்லாம இந்த ஜென்மத்துல நான் உங்ககிட்ட வரமாட்டேன். ஜீவா இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஜீவா, ஹலோ, நான் சொல்றத கேளுங்க ஜீவா. இங்க பாருங்க, நீங்க லேப்லயே இருங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு ஷோ ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்ம மாது சாரையும் பாபு சாரையும் உடனே அங்க வர சொல்லுங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே, பாய். காஃபி. தேங்க்யூ. வர வர வீட்ல இருந்தா கூட என் கூட பேசுறதே இல்லை, இப்பெல்லாம் மாறிட்டீங்க பரத். என்ன இப்படி சொல்றீங்க பூஜா? நான் எதுவும் மாறவே இல்லை, எப்பவும் போல அதே பரத் தான். என்ன படம் ரிலீஸ்க்கு வந்துருச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ அது இதுன்னு கொஞ்சம் பிஸி, டென்ஷன் இருக்கேன், அவ்வளவுதான். சரி, நீங்க எடுத்த ஃபிலிமை எப்ப நாங்கெல்லாம் பார்க்க போறோம்? இன்னைக்கு படத்தை வாங்க வர டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக ஒரு ஷோ போடுறோம். சரி, கூடி சீக்கிரம் நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாருக்காக ஒரு ஷோ ஏற்பாடு பண்ண போறேன். அப்படியா? ஆமா, மாது சார்ட்ட சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறேன். வெரி குட். அப்புறம் மறக்காம அந்த ஆர்ஜி ஃபவுண்டேஷன்ஸ் எம்டி ராஜசேகரையும் இன்வைட் பண்ணிடுங்க, அவரும் படம் பார்க்கணும். என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லி ஞாபகப்படுத்தணுமா எனக்கு? எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. நானே நேர போய் அவரை குடும்பத்தோட படம் பார்க்கறதுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிட்டேன். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நான் உடனே லேபுக்கு போகணும், நான் கிளம்புறேன். ஓகே, bye. பாத்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க.